Good morning, my dear children. Good morning, ma. Today we are going to see the topic pollination. In that we will see about self-pollination and cross-pollination. Students, in this video we will see about the topic pollination, ma. You already hear the term, ma. The term already நீ கேள்விப்பட்டிருக்கலையா? Pollination. What is meant by pollination, da? Yes, very good. This is the process of transfer of pollen grain from the anther to a stigma of a flower is called pollination. Anther na enada? Yes, male part of the flower. Stigma ingada irukku. Female part of the flower la irukudhu enadhu? Stigma இல்லையா? ஆந்தர்க்குள்ளே தான் நம்ம என்ன இருக்குன்னு படிச்சிருக்கோம், போலன் கிரெயின்ஸ் இருக்குன்னு சொன்னோம். ஆந்தர் வெடிச்சு தான் போலன் கிரெயின்ஸ் வந்து ரிலீஸ் ஆகும் அப்படின்னு சொல்லியிருக்கோம் இல்லையா. இந்த போலன் கிரெயின்ஸ் வந்து ஸ்டிக்மாவை ரீச் ஆனதுக்கப்புறம் தான் போலன் டியூப் ஃபார்ம் ஆகி ஃபர்டிலைசேஷன் நடக்கும். இந்த போலன் கிரெயின்ஸ் ஸ்டிக்மாவை ரீச் பண்ணுற அந்த டிரான்ஸ்ஃபர் ப்ராசஸ் தான் என்ன பேர், பாலினேஷன். வாட் இஸ் பாலினேஷன்டா? த ப்ராசஸ் ஆஃப் transfer of pollen grains from the anther to a stigma of a flower is called as a pollination. Okay, all you understand? My dear students, see this picture ma. So pollination உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் ஆந்தர் எதுமா? இந்த எல்லோ கலரில் இருக்கு இல்லையா, ஆந்தர். ஸோ ஆந்தர்க்குள்ளே தான் உனக்கு என்னது மேல் கேமிட்டான போலன் கிரெயின்ஸ் வந்து ஃபார்ம் ஆகுதுன்னு ஆல்ரெடி கிளாஸில் நம்ம படிச்சிருக்கோம் இல்லையா. ஸோ இந்த ஆந்தர்க்குள்ளே தான் உனக்கு என்ன இருக்குது, போலன் கிரெயின்ஸ் வந்து ப்ரெசண்ட்டாக இருக்குது. இந்த போலினேட்டாஸ் அப்படின்றதுனா இந்த போலன் கிரெயின்ஸை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறவங்க தான் யாரும் சொல்கிறோம், பாலினேட்டாஸ் அல்லது பாலினேட்டிங் ஏஜென்ட்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இதில் வந்து பயோட்டிக் காம்பனன்ஸும் இருக்குது, ஏபயோட்டிக் காம்பனன்ஸும் இருக்குடா. ஸோ நம்ம அதில் பயோட்டிக் பாலினேட்டாஸ் யார், ஏபயோட்டிக் பாலினேட்டாஸ் யாருன்னு லேட்டராக படிப்போம். ஸோ இப்போ பாலினேஷனாக என்ன தெரிஞ்சுக்க, ட்ரான்ஸ்ஃபர் ஆஃப் போலன் கிரெயின்ஸ் ஃப்ரம் தி ஆந்தர் to the stigma of a flower is called as pollination. What is pollination ma? Transfer of pollen grain from the anther to the stigma is called as a pollination. It will be done with the help of the agents called as pollinators. Once again I explain this paragraph ma. The pollen grains are produced in the anther. Pollen grains எங்கே ப்ரொடியூஸ் ஆகுது, ஆந்தரில். They will germinate only. எப்போ pollen grains germinate ஆகும் அப்படின்னா when they reaches the stigma of a pistil. ஸோ ஸ்டிக்மாவை ரீச் பண்ணதுக்கப்புறம் தான் pollen grains வந்து germinate ஆகி fertilization process வந்து நடக்கும் உனக்கு. ஸோ the reproductive organs ஆன stamens pistils of the flowers are spatially separated. ஸோ ஸ்டேமன்ஸ் ஒரு பக்கட்டும் அந்த பிஸ்டில்ஸ் வந்து ஒரு சைட்லையும் ஸ்பேஷியலி செப்பரேட், ரெண்டுக்கும் நிறைய ஸ்பேஸ் இருக்குது இல்லையா, ஸ்பேஷியலி செப்பரேட்டடாக இருக்குது. அதில் ஒரு மெக்கானிசம் விச் இஸ் எசென்ஷியல் ஃபார் போலன் கிரெயின்ஸ் டு ரீச்சஸ் த ஸ்டிக்மா. ஸோ இங்கேருந்து இந்த போலன் கிரெயின்ஸ் இந்த ஸ்டிக்மாவை ரீச் பண்ணுற வர அந்த மெக்கானிசம் தான் என்னது, பாலினேஷன். The process of transfer of pollen grain from the anther to the stigma of a flower is called as a pollination. My dear students, now we see about pollination. It is the characteristic feature of spermatophytes. So pollination எதோட characteristic featureனு சொல்கிறாங்க, spermatophyte. Spermatophyteனா என்னமா, சீட் ப்ரொடியூசிங் பிளான்ஸை தான் நம்ம என்னென்னு சொல்கிறோம், ஸ்பெர்மட்டோஃபைட்ஸ். எதெல்லாம் சீட் ப்ரொடியூசிங் பிளான்ஸ் தான், ஜிம்னோஸ்பம்ஸும் ஏஞ்சோஸ்பம்ஸையும் நம்ம என்னென்னு சொல்கிறோம், ஸ்பெர்மட்டோஃபைட்ஸ், சீட் ப்ரொடியூசிங் பிளான்ட் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இங்கே இதுக்கு ரெண்டுக்கும் ஃபெனரோகேம்ஸ்னு ஒரு டேர்ம் யூஸ் பண்ணுவோம், கிரிப்டோகேம்ஸ் ஃபெனரோகேம்ஸ்னு ஒரு டேர்ம் யூஸ் பண்ணுவோம். ஃபெனரோகிராம்ஸ்னால் என்னது, ஃப்ளாரிங் பிளான்ட்ஸு, கிரிப்டோகேம்ஸ்னால் நான் ஃப்ளாரிங் பிளான்ட்ஸ்னு நம்ம படிச்சிருக்கோம் இல்லையா. ஸோ பாலினேஷன் வந்து எதில் நடக்குது, ஸ்பெர்மட்டோஃபைட்ஸில். ஸோ எதெல்லாம் ஸ்பெர்மட்டோஃபைட்ஸு, ஜிம்னோஸ்பம்ஸும் ஏஞ்சோஸ்பம்ஸும். ஸோ பாலினேஷன் இன் ஜிம்னோஸ்பம்ஸ், ஃபஸ்ட்டு ஜிம்னோஸ்பம்ஸ் படிச்சிருவோம், அதுக்கப்புறம் ஏஞ்சோஸ்பம் படிப்போம். இது ஒரு புக் பேக் 2 மார்க் கொஷின், ஓகேவா. ஸோ ஜிம்னோஸ்பம்ஸில் பாலினேஷன் எப்படி சொல்கிறாங்க, டைரக்ட், இஸ் செட்ஸ் டு பி அஸ் டைரக்ட்.
ஏஞ்சியோஸ்பர்ம்ஸில் எப்படி சொல்கிறாங்க, இன்டைரக்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா? ஸோ ஜிம்னோஸ்பர்ம்ஸில் பார்த்தீங்கன்னா ஓவியூல்ஸ் வந்து நேக்கட் ஓவியூல்ஸ் ப்ரெசண்ட்டாக இருக்கும், நம்ம படிச்சிருக்கோம். ஸோ அந்த ஓவியூல்ஸில் டைரெக்டாக போலன் கிரெயின்ஸ் வந்து என்ன ஆகிடும், ஃபியூஸ் ஆகிக்கும் இல்லையா? ஸோ அதில் டைரக்ட் டைப் ஆஃப் பாலினேஷன் நடக்கிறது எதில், ஜிம்னோஸ்பர்ம்ஸில். ஏஞ்சியோஸ்பர்ம்ஸில் பார்த்தீங்கன்னா ஓவியூல்ஸ் வந்து ஓவரி வால்குள்ளே வந்து ஓவியூல்ஸ் வந்து ப்ரெசண்ட்டாக இருக்கும். ஸோ போலன் கிரெயின் ஸ்டிக்மாவை ரீச் ஆகி ஸ்டிக்மாலேருந்து போலன் டியூப் ஃபார்ம் ஆகி அதுக்கப்புறம் தான் ஓவியூல் ரீச் ஆகணும். இதுக்கு வந்து இன்டைரக்ட் மெத்தட். ஜிம்னோஸ்பர்ம்ஸில் டைரக்ட், ஏன்னா நேக்கட் ஓவியூல்ஸ் அங்கே வெளியில் வந்து எக்ஸ்போஸ்டாக இருக்கும். ஸோ போலன் கிரெயின்ஸ் வந்து டைரெக்டாக அங்கே பாலினேஷன் நடக்கும். ஏஞ்சியோஸ்பர்ம்ஸில் இன்டைரக்ட் பாலினேஷன். ஸோ ஃபஸ்ட்டு ஸ்டிக்மா ரீச் ஆகி ஸ்டிக்மாலேருந்து போலன் டியூப் ஃபார்ம் ஆகி ஓவியூல்ஸை வந்து ரீச் ஆகணும். இது இம்பார்ட்டன்ட் 2 மார்க் கொஸ்டின்டாக பார்த்துக்கோ. ஸோ பாலினேஷன் ஹவு இட் வில் பி டிஃபர் ஃப்ரம் ஏஞ்சியோஸ்பர்ம்ஸ் அண்ட் ஜிம்னோஸ்பர்ம்ஸ்னு புக் பேக் கொஸ்டின் இருக்குது, மார்க் பண்ணி படி. அடுத்தது நம்ம பார்த்தோன்னு பார்த்தீங்கன்னா இன் மெஜாரிட்டி ஆஃப் த ஏஞ்சியோஸ்பர்ம்ஸில் பார்த்தீங்கன்னா 2 டைப்ஸ் ஆஃப் ஃப்ளார்ஸ் இருக்குடா. 2 டைப்ஸ் ஆஃப் ஃப்ளார்ஸ் இருக்குது. ஒன்று என்னென்னு கேட்டிங்கன்னா காஸ்மோகேமஸ் ஃப்ளார், அதர் ஒன்று என்னென்னு கேட்டிங்கன்னா கிளைஸ்டோகேமஸ் ஃப்ளார். காஸ்மோகேமஸ், அதர் ஒன்று என்னது கிளைஸ்டோகேமஸ். ஏஞ்சியோஸ்பர்ம்ஸ் எடுத்தாலே ஃப்ளாரிங் பிளான்ட், நல்லா பூ மலர்ந்து விரிஞ்சு அதோட செக்ஸ் ஆர்கன் ஆண்ட்ரேஷியம் கைனீஷியம் எல்லாமே வெளியில் தெரிஞ்சு இருந்ததுன்னா அதுக்கு பேர் காஸ்மோகேமஸ் ஃப்ளார். கிளைஸ்டோகேமஸ் ஃப்ளார்னா என்னது, அந்த பூ விரியாமல் ஒரு மாதிரி முட்டு மாதிரியே ஃபுல்லாகவே க்ளோஸ்டாக அதை சுற்றி ஒரு கவர் பண்ண மாதிரியே அந்த பூ இருக்கிறது. அதோட அந்த செக்ஷுவல் ஆர்கன்ஸ் இருக்கு இல்லையா, மேல் ஃபீமேல் பார்ட்டெல்லாம் வந்து வெளியில் வந்து எக்ஸ்போஸ் ஆகாது, உள்ளுக்குள்ளேயே இருக்கும். அது மாதிரி இருந்ததுன்னா அதுக்கு பேர் கிளைஸ்டோகேமஸ். இந்த காஸ்மோகேமஸ் ஃப்ளார்னா என்னன்னு தெரிஞ்சிருக்கணும், கிளைஸ்டோகேமஸ் ஃப்ளார்னா என்னன்னு தெரிஞ்சிருக்கணும். காஸ்மோகேமஸ் ஃப்ளார்னா என்னடா, the flower open and expose its mature anther and stigma for pollination. Flower open இருக்கும், expose their mature anther and their stigma for pollination. Such type of flowers are called as the casmogamous flowers. In other plants, pollination occurs without opening and exposing their sex organs. Without opening and exposing their sex organ, such type of flowers are called as a cleistogamous flowers. Based upon the flower on which the pollens of a flower reaches. அதை வச்சு 2 டைப்ஸாக அதை கிளாஸிஃபை பண்ணுறாங்க, செல்ஃப் பாலினேஷன், கிராஸ் பாலினேஷன். எதை பேஸ் பண்ணிமா பிரிச்சிருக்காங்க, ஸோ எந்த போலன், விச் த போலன் ஆஃப் அ ஃப்ளார், அதே ஃப்ளாரில் உள்ள போலனா இல்லை வேறு ஃப்ளாரில் உள்ள போலன் வந்து ரீச் ஆகுதா, அதை வச்சு இந்த 2 டைப்பாக பிரிச்சிருக்காங்க. செல்ஃப் பாலினேஷன் ஒன்று, இன்னொன்று என்னது கிராஸ் பாலினேஷன். செல்ஃப் பாலினேஷனுக்கு என்ன நேம் கொடுத்துருக்காங்க, ஆட்டோகேமி. கிராஸ் பாலினேஷனுக்கு அல்லோகேமி. செல்ஃப்னா என்னது, ஆட்டோகேமி. கிராஸ்னா என்னது, அல்லோகேமி. ஃபர்ஸ்ட் ஒன்று பாரு, செல்ஃப் பாலினேஷன் பிக்சர் கொடுத்துருக்காங்க உனக்கு. ஸோ சேம் ஃப்ளாரில் சேம் பிளான்ட்டில் இருக்கிற ஒரே ஃப்ளாரில் இருக்கிற ஆந்தரில் இருக்கிற போலன் கிரெயின்ஸு ஸ்டிக்மாவை ரீச் ஆனால் அதுக்கு பேர் செல்ஃப் பாலினேஷன். சிங்கிள் ஃப்ளாரில் இருக்கிற ஆந்தர்க்குள்ளே இருக்கிற போலன் கிரெயின்ஸு ஸ்டிக்மாவை ரீச் ஆச்சுன்னா அதுக்கு பேர் என்னது, செல்ஃப் பாலினேஷன். பிட்வீன் த 2 ஃப்ளார்ஸ், இந்த ஃப்ளாரில் இருக்கிற போலன் இன்னொரு ஃப்ளாரில் இருக்க ஸ்டிக்மாவை ரீச் பண்ணுச்சுன்னா அதுக்கு பேர் கிராஸ் பாலினேஷன். செல்ஃப் பாலினேஷன் என்னது, ட்ரான்ஸ்ஃபர் ஆஃப் போலன் கிரெயின்ஸ் ஃப்ரம் த anther to the stigma of the same flower is called as self pollination. Between the 2 different flowers, 2 different flowers இடையில போச்சுன்னா அது என்னது, cross pollination. செல்ஃப் பாலினேஷன் ஆர் ஆட்டோகேமி. ஆட்டோனா என்னடா, செல்ஃப். ஆட்டோனா என்னன்னு சொல்கிறாங்க, செல்ஃப். கேமஸ்னா என்னது, மேரேஜ் அப்படின்னு சொல்கிறாங்க. According to majority of botanists, the transfer of pollen on stigma of a same flower, underline பண்ணி வச்சுக்கோ, transfer of pollen on the stigma of the same flower is called as self pollination or autogamy அப்படின்னு சொல்கிறாங்க. Self pollination is possible only in those plants which bears bisexual flowers. So self pollination எங்கே மட்டும்தான்டா நடக்கும், bisexual flowers. எதெல்லாம் bisexual flowers மா,
ஸோ பைசெக்ஷுவல்னால் என்னது டூ செக்ஸ், பைங்கிறது டூ செக்ஸ், செக்ஸுன்றது அங்கே என்னது உனக்கு ஆண்ட்ரீஷியமும் கைனீஷியமும் எந்த ஃப்ளாரில் ப்ரெசண்ட்டாக இருக்கோ அங்கே மட்டும்தான் உனக்கு என்ன நடக்கும், செல்ஃப் பாலினேஷன் நடக்கும். செல்ஃப் பாலினேஷன் இஸ் பாசிபிள் ஒன்லி இன் தோஸ் பிளான்ட்ஸ் which bears bisexual flowers. In order to promote self-pollination, the flowers of the plants have several adaptation or mechanisms. ஸோ சம் ஆஃப் த ஃப்ளார்ஸ் என்ன பண்ணுது, இதில் செல்ஃப் பாலினேஷன் தான் நடக்கணும் அப்படின்றதுக்காக தன்னை அடாப்ட் பண்ணிக்குது, அல்லது சர்டன் மெக்கானிசமை வந்து அது ஃபாலோ பண்ணுது. அதெல்லாம் என்னென்ன மெக்கானிசம் சொல்லிட்டு நம்ம பார்க்க போகிறோம். ஓகே, என்னென்ன கண்டிஷன்ஸ் இருந்தால் உனக்கு செல்ஃப் பாலினேஷன் நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு என்ன கண்டிஷன் சொல்கிறாங்கன்னா கிளைஸ்டோகேமி. கிளைஸ்டோகேமி கண்டிஷன் இருந்தால் செல்ஃப் பாலினேஷன் தான் நடக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. கிளைஸ்டோகேமின்னு என்னடா சொன்னோம், ஃப்ளார்ஸ் வந்து க்ளோஸ்டு ஃப்ளார்ஸாக இருக்கும், செக்ஸ் ஆர்கன்ஸ் வந்து வெளியில் எக்ஸ்போஸ் ஆகாது அப்படின்னு படித்தோம் இல்லையா. ஸோ கிளைஸ்டோனா என்னென்னு சொல்கிறாங்க, க்ளோஸ்டுன்னு சொல்கிறாங்க, கேமஸ்னால் மேரேஜ்னு சொல்கிறாங்க. ஃப்ளார்ஸ் நெவர் ஓப்பன், கிளைஸ்டோவில் என்னது ஃப்ளார்ஸ் எப்போவுமே ஓப்பன் ஆகாது. தே நெவர் எக்ஸ்போஸ் த ரீப்ரொடக்டிவ் ஆர்கன் வெளியில் தெரியாது, ஃப்ளார்ஸ் வந்து க்ளோஸ்டாக இருக்கும். ஸோ அது மாதிரி இருக்க கண்டிஷனில் உனக்கு என்ன நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பாலினேஷன் வந்து இஸ் கேரிட் அவுட் வித்தின் த க்ளோஸ்டு ஃப்ளார்ஸ், அந்த மூடின ஃப்ளார்ஸ்குள்ளேயே தான் என்ன நடக்கும், பாலினேஷன். அது மாதிரி நடந்ததுன்னா அங்கே என்னது செல்ஃப் பாலினேஷன் மட்டும்தான் நடக்கும். கிளைஸ்டோகேமஸ் ஃப்ளார்ஸில் செல்ஃப் பாலினேஷன் மட்டும்தான் நடக்கும். ஸோ அது விரிஞ்சிருந்தா தான் வெளியில் உள்ள ஃப்ளார்ஸ்லேருந்து ஆந்தர் வந்து அதில் வந்து ஃபியூஸ் ஆகும் இல்லையா ஸ்டிக்மாவில். ஸோ இங்கே என்னது செல்ஃப் பாலினேஷன் மட்டும்தான் நடக்கும். எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா கொமெலினா, வயோலா, ஆக்சாலிஸ் ஆர் சம் ஆஃப் த எக்ஸாம்பிள் ஃபார் கிளைஸ்டோகேமஸ் ஃப்ளார்ஸ். ஸோ ஃபஸ்ட்டு இப்போ கோமலினா பிளான்ட்டை வந்து எடுத்துக்கிறோம். கோமலினா பிளான்ட் பெங்கால் ஹெர்சன்ஸில் பார்த்தீங்கன்னா 2 டைப்ஸ் ஆஃப் ஃப்ளார்ஸ் வந்து ப்ரொடியூஸ் ஆகுதுமா. ஏரியல் ஃப்ளார்ஸும் இருக்குது, அண்டர் கிரவுண்ட் ஃப்ளார்ஸும் இருக்குது. ஏரியல் ஃப்ளார்ஸ்னால் நடத்தாங்க அபோவ் த கிரவுண்டு, சாயிலுக்கு மேலேயும் ஃப்ளார் ப்ரொடியூஸ் ஆகுது. அண்டர் கிரவுண்டுனா என்னது, சாயிலுக்கு கீழேயும் வந்து உனக்கு ஃப்ளார்ஸ் வந்து ப்ரொடியூஸ் ஆகுது. சாயிலுக்கு மேலே இருக்கிறது எப்படி இருக்கும் பார்த்தீங்கன்னா, நல்லா பிரைட்லி கலர்டாக இருக்கும், காஸ்மோகேமஸ் டைப்பாக இருக்கும். காஸ்மோகேமஸ்னா என்னடா ஓப்பன் ஃப்ளாராக இருக்கும், செக்ஸ் ஆர்கன்ஸ் வந்து வெளியில் எக்ஸ்போஸ் ஆகும்னு பார்த்தோன்னே. ஸோ அதில் பாலினேஷன் த்ரூ இன்செக்ட்ஸ் மூலமாக நடக்கும். அண்டர் கிரவுண்ட் ஃப்ளார்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா born on the subterranean branches of the rhizome. ஸோ அந்த ரைசோமோட பிரான்ச்சஸில் தான் உனக்கு அந்த ஃப்ளார்ஸ் வந்து ப்ரொடியூஸ் ஆகுது. இந்த ஃப்ளார்ஸ் வந்து டல் கலரில் இருக்கும், கிளைஸ்டோகேமஸாக இருக்கும். கிளைஸ்டோகேமஸ் என்னது க்ளோஸ்டு ஃப்ளார்ஸ், தே ஆர் நெவர் எக்ஸ்போஸ் their செக்ஸ் ஆர்கன் and they are self pollinated. ஸோ அங்கே என்னது செல்ஃப் பாலினேஷன் தான் நடக்கும். they are not depend on the pollinators. இங்கே pollinators தேவையே இல்லை. இந்த கோமலினா பிளான்ட்டோட பிக்சர் உனக்கு கொடுத்துருக்கேன். அந்த கோமலினா பிளான்ட்டை பாரு. கோமலினா மேலே ஏரியல் சைடில் நல்லா பிரைட்லி கலர்டு பிங்க் கலர் ஃப்ளார்ஸ் வந்து ப்ரொடியூஸ் ஆகிருக்கு. இது எப்படி இருக்குது, காஸ்மோகேமஸ் ஃப்ளார்ஸாக நல்லா ஓப்பன் ஃப்ளார்ஸாக வந்து இது இருக்குது. இதில் செக்ஸ் ஆர்கன்ஸ் எல்லாம் வந்து எக்ஸ்போஸ்ட் ஆகுது. ஸோ கிளைஸ்டோகேமஸ் அண்டர் கிரவுண்ட் சைடில் பார்த்தீங்கன்னா பிலோ த சாயில் கீழே பார்த்தீங்கன்னா சாயிலுக்கு அடியில் கிளைஸ்டோகேமஸ் ஃப்ளார்ஸ் வந்து உனக்கு ப்ரொடியூஸ் ஆகிருக்கு இந்த கோமலினா பிளான்ட்டில். கோமலினாவில் 2 டைப்ஸ் ஆஃப் ஃப்ளார்ஸுமே இருக்குது. ஏரியலில் காஸ்மோகேமஸும் அண்டர் கிரவுண்டில் கிளைஸ்டோகேமஸ் ஃப்ளார்ஸும் ப்ரெசென்ட்டாக இருக்குது. இது டல் கலரில் இருக்கும். இதில் செல்ஃப் பாலினேஷன் மட்டும்தான் நடக்கும். இது கிளைஸ்டோகேமஸ் கண்டிஷனில் இருக்குது. ஓகேம்மா. செல்ஃப் பாலினேஷனில் செகண்ட் கண்டிஷன் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஹோமோகேமி. ஃபஸ்ட்டு கண்டிஷன் என்ன படித்தோம், கிளைஸ்டோகேமி. செகண்ட் கண்டிஷன் என்னது, ஹோமோகேமி. when the stamens and the stigma of a flower mature at the same time. ஸ்டேமனும் ஸ்டிக்மாவும் மெச்சூர் அட் த சேம் டைம் இட் இஸ் செட் டு பி ஹோமோகேமி. ஹோமோகேமின்னு என்னடா, ஸ்டேமன்ஸும் ஸ்டிக்மாவும் ஒரே டைமில் மெச்சூர் ஆச்சுன்னா அதுக்கு பேர் ஹோமோகேமி. ஸோ இது மாதிரி இருந்துச்சுன்னா உனக்கு என்னது அதிகமாக எதுக்கு வாய்ப்பு இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா செல்ஃப் பாலினேஷன் நடக்கிறதுக்கு அதிகமான வாய்ப்பு இருக்குது. ஸ்டேமனும் ஸ்டிக்மாவும் ஒரே நேரத்தில் மெச்சூர் ஆகும்போது செல்ஃப் பாலினேஷன் நடக்கிறதுக்கு அதிக சான்சஸ் இருக்குது. எக்ஸாம்பிள் மிராபிளஸ் ஜலாப்பா, கெத்தராந்தஸ் ரோசியஸ். Homogamy என்னதாங்கோ, stamens and the stigma mature at the same time. It will favor for the self pollination. Examples Mirabilis ஜலாப்பா, அந்தி மந்தாரர் சொல்லுவாங்க இல்லையா, மிராபிளஸ் ஜலாப்பா.
கெத்தராந்தஸ் ரோசியஸ் அப்படின்றது நித்திய கல்யாணி அப்படின்னு சொல்லுவாங்க. நித்திய கல்யாணி அப்படின்னு சொல்லிட்டு கேன்சர் ட்ரீட்மெண்ட்டு கூட இந்த ஃப்ளாஸும் அதோட ரூட்ஸும் வந்து அதிகமாக பயன்படுத்துகிறாங்க. மிராபிளஸ் ஜலாப்பான்றது அந்தி மந்தாரை. கெத்தராந்தஸ் ரோசியஸ் அப்படின்றது என்னென்னு கேட்டிங்கன்னா நித்திய கல்யாணி பிளான்ட். அடுத்ததுலேயே தேர்டு கண்டிஷன் என்னன்னு பார்த்தீங்கன்னா இன்கம்ப்ளீட் டைகோகெமி. என்னம்மா? இன்கம்ப்ளீட் டைகோகெமி. ஹோமோகெமின்னா என்னடா படித்தோம்? சேம் டைமில் ஸ்டிக்மாவும் ஆந்தரும் மெச்சூர் ஆனிச்சுன்னா அது ஹோமோகேமி. அதே டைகோகேமின்னா என்னது? டிஃப்ரெண்ட் டைமில் ஆந்தரும் ஸ்டிக்மாவும் மெச்சூர் ஆகுது. பட் இது இங்கே எப்படி இருக்குது? இன்கம்ப்ளீட்டாக நடக்குது. அது ஒன்றோட ஒன்று என்ன ஆகிடுச்சு? ஆந்தரும் ஸ்டிக்மாவும் ஓவர்லாப் ஆகிற கண்டிஷன்லேயும் உனக்கு என்ன நடக்கும்? செல்ஃப் பாலினேஷன் நடக்கும். இன் டைகோகேமஸ் ஃப்ளார்ஸ் the stamens and the stigma of a flower mature at different time. டைகோகேமஸ் ஃப்ளார்ஸில் என்ன ஆகும்? டிஃப்ரெண்ட் டைமில் மெச்சூர் ஆனாலும் சம்டைம்ஸில் என்ன பண்ணும்? the time of maturation of this essential organ, இந்த எசென்ஷியல் ஆர்கன்ஸ்ன்றது அங்கே என்னது? கைனீஷியமும் ஆண்ட்ரீஷியமும் தே ஓவர்லாப்ஸ் ஈச் அதர், தட் வில் பி ஃபேவர் ஃபார் த செல்ஃப் பாலினேஷன். இது மாதிரி வரத இன்கம்ப்ளீட் டைகோகெமின்னு சொல்கிறோம். டைகோகெமினாவே வேறு, அது கிராஸ் பாலினேஷனுக்கு வர்றது. ஆந்தர் ஒரு டைம்லையும் ஸ்டிக்மா ஒரு டைம்லேயும் மெச்சூர் ஆகிறது தான் டைகோகெமி. ஸோ அந்த டைகோகெமியில் ஏதாவது இன்கம்ப்ளீட் இருந்ததுன்னா, ஓவர்லாப் ஆச்சுச்சுன்னா சம்டைமில் இட் வில் ஃபேவர் ஃபார் த செல்ஃப் பாலினேஷன். இப்போ செல்ஃப் பாலினேஷன் நடக்கணும்னா அந்த ஃப்ளார் கண்டிப்பாக பைசெக்ஷுவல் ஃப்ளாராக இருக்கணும், அல்லது கிளைஸ்டோகேமஸ் கண்டிஷன் உள்ளதாக இருக்கணும், அல்லது ஹோமோகேமி கண்டிஷன் வரணும், அல்லது இன்கம்ப்ளீட் டைகோகேமி வரும்போது இந்த இடத்துல என்ன நடக்கும்? செல்ஃப் பாலினேஷன் நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது.